கடங்காத மீசையும் கட்டிடாத காலையும் முறுக்கிய மீசையும் உண்டாச கவியும் விழித்து வைக்காத புருவமும் நெற்றியில் விட்ட திலகமும் முறுக்கிய மீசதனை கொண்டு அஞ்சாத நேர்படு பேசுகின்ற மகாகவி பாரதி பேரனின் பணிவான வணக்கங்கள் ஐயா. சூப்பர், அருமை அருமை. இந்த அம்மா பேசுறப்ப சொன்னாங்க விவசாயம் எல்லாம் செத்து போறாங்கன்னு. நான் கேட்கிறேன், உங்களை பார்த்துதான் கேட்கிறேன், நம் இனத்தின் மாபெரும் தலைவன் என்று சொன்னால் அது விவசாய பெருமகன். அவன் சாகிறானா? உங்களுடைய அறிவியல் தொழில்நுட்பத்தினுடைய ரசாயனத்தின் கூறுகள் அப்படி. ஐயா நம்மாழ்வார் சொல்றாரு என்ற பாட்டை நம்மாழ்வார் சொல்றாருயா. வெளிநாட்டுக்கு போறாரு, அங்க போய் வெள்ளக்காரன் காலையில எந்திரிச்சு பிரஷ் எடுத்து பல்லு விளக்குறான். ஐயா நம்மாழ்வார் வேப்பங்குச்சியை வெடிச்சு பல்ல விளக்குறாரு. அப்ப வெள்ளக்காரன் கேட்கிறான், நம்மாழ்வார் வாட் இஸ் திஸ்? இது என்னது? வேப்பங்குச்சி. இதை வச்சு நீங்க எப்படி பல்ல விளக்குறீங்க? பேஸ்ட் இல்ல உங்ககிட்ட கேக்குறான். அவர் சிரிச்சுக்கிட்டே சாந்தமா சொன்னாருங்கய்யா, வாழ்க்கையில தன்னம்பிக்கையும் நல்ல நகைச்சுவை எங்க இருக்குதுன்றது அவருக்கு ஒரு உதாரணமா சொல்றாரு. நான் வைத்திருக்கிற வேப்பங்குச்சியை உடைச்சா அது எனக்கு பேஸ்ட். ஏன் வேப்பங்குச்சிய நான் மண்ணில போட்டா அது இந்த மண்ணுக்கு உயிர் கொடுக்கிற மரம். அது ஒரு விதை. உன்னுடைய டூ பேஸ்டும் உன்னுடைய கழிவும் இந்த மண்ணுக்கு அதே கேட்டுக்கங்க ஐயா. இவங்க எல்லாம் மண்ணை உழுக சொன்னோம்னா டிராக்டர் வச்சு பழுது பாக்குறாங்க. என் உழவை எப்படி தெரியும்ல? மம்பட்டியை பிடிப்பதற்கு மண்ணில் ரத்தம் வேண்டும், ரத்தத்தில் சத வேண்டும், சபையில் நிறம் வேண்டும், மொழி வேண்டும், உயிர் வினம் வேண்டும் ஐயா. அவன் சொல்லுவான், அவன் மாட்டை உழுகும் பொழுதே நிலத்தில் ஏறி பிடிக்கும் பொழுதே சொல்லுவான், விளைஞ்ச நில விளைச்சாயி விறக்கு போனாலும் கண்ணிரத்துல காணாது என் மனசை இப்போ காண துடிக்குதுன்னு கேட்பான். எங்க ஐயா நம்மாழ்வார் சொல்றாருங்க ஐயா, அடே வெள்ளக்கார பயலே, உன்னோட நவீன தொழில்நுட்பம் வச்சிருக்கக்கூடிய டிராக்டர் சாணி போடாது, என் மாடு சாணி போடும். போடுமாறு கேட்டாங்க. அந்த வார்த்தையை சொன்ன ஒரு நிமிஷங்கய்யா உலகத்தினுடைய தமிழினத்துக்கு கூடிய அறிவு ஞானமே எப்படி இருந்துச்சுன்றீங்க? அந்த நாளே பொன்னாளாக இருந்ததுங்க ஐயா. இதை விட வாழ்க்கையில ஒரு பொண்ணா இங்க யாருங்க? தம்பி ஒரு விஷயம் சொல்றாரு, நல்ல அருமையான விஷயம். டிராக்டர் சாணி போடாது, மாடுதான் சாணி போடும்னாரு. கவனிச்சீங்களா நீங்க? இதை எல்லாத்தையும் நீங்க கொண்டு வந்துடலாம் டெக்னாலஜில. ஆனால் இந்த இயற்கையோடு ஒன்றிய வாழ்க்கை என்பது என் பாட்டன் நம்மாழ்வார் சொன்னது மாதிரி ரொம்ப அழகா. தம்பி ரொம்ப சிறப்பு. பாப்பா என்ன சொல்லுது அப்படின்னா, விவசாயிகளையும் வேளாண் பெருமக்களையும் குறையா சொல்லல, அவங்க இப்படி எல்லாம் இருக்காங்களேங்கிற ஆதங்கத்துல அவங்கள பத்தியான ஒரு அக்கறையில இந்த பாப்பா. இதுக்கு நான் பதில் சொல்றேங்க. நான் பதில் சொல்றேன். நான் ஒரு வரலாற்றுத்துறை மாணவன். அந்த வரலாற்றுத்துறை மாணவன் என்பது பெருமிதம் அடைகிறேன் ஐயா. இன்னைக்கு காலையில கண்ணை முழிச்ச உடனே பீட்சா, பர்கர், இட்லி, லொட்டு, லொசுக்குன்னு கண்ணை மூடிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை சீரழிக்கிறது இவங்களுடைய அதிநவீன தொழில்நுட்பம். ஆனா என் பாட்டை அன்னைக்கு சொன்னா, பிடிச்ச சோறு எடுத்து உருட்டையாய் உடுத்தி கட்டி வெங்காயத்தை கடித்துப்பார், நுரையீரலற்ற உடம்பை எத்தனை நோய் வராது. சிறப்பு சிறப்பு சிறப்பு. டேங்கப்பா, ரொம்ப காரசாரமா இருக்கு தம்பியோட விவாதம், ரொம்ப சிறப்பு. நான் 11 வயசா இருக்கும் போது எங்க அப்பா என்ன தூக்கி வச்ச ஒரு வார்த்தை சொன்னாரு, அன்பு மகனே, உன்னை பெற்றெடுத்த தாய் வரும் 10 மாதம் மட்டும் நான் சுமந்தால் நான் எப்படி தெரியுமா? முதல் பருவம் முத்த பருவம், 2ஆம் பருவம் முழுமை பருவம், 3ஆம் பருவம் முடைமை பருவம், 4ஆம் பருவம் நடுப்பருவம், 5ஆம் பருவம் அறிவு பருவம், 6ஆவது பருவம் அறிவு பருவம், 7ஆவது பருவம் எழுமை பருவம், 8ஆவது பருவம் இருமை பருவம், 9ஆவது பருவம் உழமை பருவம், 10ஆவது பருவம். மகனே, வாழ்நாளில் நீ எனக்கு சொத்து சுகம் சேர்த்து தர வேண்டாம், என்னை உன் மகனாக பாவித்து உன் மடியில் பயிர்த்து விடு. 11ஆவது பருவத்தில் என் உயிர் பிரியும் பொழுது நீயே எனக்கு அப்பன் சொல்லி கொடுத்தாருங்க. கட்டிடம் காளைகளாய் கண்ணிமிக்கும் பெண்களாய் அத்தனை உயர்வுகளுக்கும் இனிய தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த என்ன வேகம் தம்பி, டேங்க அப்பா, எக்ஸ்பிரஸ் வேகம்யா. ஜல்லிக்கட்டு காளையோட வேகம். ஜல்லிக்கட்டு காளையை கூட அடக்கி போடலாம் போல, அந்த பையனை அடக்க முடியாது போலயா.